அப்படி இருக்க சொல்லி இவர் தான் இப்படி போயிட்டாரு. ஏன்னா 3 பேரையும் 4 பேரும் நல்லா தான் படிக்க வச்சாங்க. இவர் தான் 10th வரைக்கும் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு படிப்பு ஏறலன்னு சொல்லிட்டு டிரைவிங் கத்துக்கிட்டு சொந்தமா காரும் வாங்கி கொடுத்தாங்க, ஓட்டுனாங்க. இப்ப இடையில தற்சமயத்து பாண்டிக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு காலு. இப்போ ஒரு ஸ்க்ரூவால தான் அவரோட லைஃப் போயிட்டு இருக்கு. இப்படிலாம் பாத்துக்கணும், இப்படிலாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கலன்னு ஒரு நாளே அது கடவுளா குடுத்த வாழ்க்கைய நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. நீ தேடி வரும்போது உன்னை புடிச்சு ஃபாத்திமா. இப்போ ஏன் நான் உன்னை அதிகமா வெறுக்கிறேன்னா, உன்னை பெத்தவங்களும் உன்னை ஒதுக்குறாங்க. நான் ஒரு எஸ்சி பையன், அதனாலதான் சேர்க்க மாட்டாங்க. உங்களது முஸ்லீமு, அதனாலதான் அப்செட் பண்ணுவாங்க. வீட்டுல இப்போ வரைக்கும் பேசல. நீங்க போனீங்களா ஊருக்கு? போனேன். எங்க அம்மாவே எங்க அப்பாவே ஒதுக்கிட்டாங்க இவரால. சொல்வதெல்லாம் உண்மைக்கு போய் நான் வீட்டுல சேர்த்துட்டாங்க என்ன. சொல்வதெல்லாம் அவங்க சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 6 மந்த் வீட்டுல தான் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை இவரால. எங்க வீட்டுல இருந்தேன் பெரிய பையனோட. அதோட போயிருந்தேன். இவர் 6ஆம் மாசம் ஒன் டைம்ல வீட்டு ஜன்னலை உடைச்சு என் பிள்ளைங்க என் பொண்டாட்டி வேணும் நைட்னு போய் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஏத்துக்கல. விடிய விடிய ஒரே சண்டை தான். எங்க அப்பா கத்தியாலெல்லாம் குத்தி பெரிய பிரச்சனையாகி அங்கேயே என்ன கூட்டு வந்துட்டாரு ஒரு குழந்தையோட. அப்புறம் வந்ததான் செகண்ட் பாப்பா கன்சீவ் ஆயிட்டேன். அப்போ குழந்தை பிறந்து சரி அந்த குழந்தையோட தூக்கிட்டு போயிடலாம், அங்க போய் வச்சு வளர்க்கலாம், இதுக்கப்புறம் தனியெல்லாம் வாழ முடியாது நம்மளால. ஏன்னா எங்க மாமனாரே இப்போ ரீசெண்டா இறந்துட்டாங்க. எங்க மாமியார் மட்டும் அவங்க அண்ணன் தம்பி குடுக்கறதா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இடையில நம்ம போய் உட்காந்தா அங்க பிரச்சனை தான் வரும். எதுக்கு நம்மளுக்கா எல்லாரும் பிரச்சனை. இப்ப தனியா தான் இருக்கேன். நான் தனியா தான் இருக்கேன். என் பசங்க என் கூட இருக்கிறாங்க.